நமக்கு எதுக்குடி இந்த வேலை எல்லாம்? படிச்ச படிப்புக்கு வேலை செய்யாம போயும் போய் பியூட்டி பார்லர்காரி ஆகிறன்ற. மா அது மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏன்னா ஒண்ணு அதெல்லாம் வேண்டாம், கண்டவளை தொட்டுக்கிட்டு. என்னம்மா பேசுற? இப்போ நான் என்ன ஆம்பளைங்களுக்கு போய் மேக்கப் போட போறேன்? சரி அப்படியே போட்டாலும் என்ன தப்பு? அது என் வேலைம்மா, அவ்வளோதான். என்ன தப்பா? சரி, இது உன் புருஷன்கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லல. முதல்ல போய் அவர்கிட்ட சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருடி, உன் ஹஸ்பண்ட்ட சொன்னால் எப்படியும் வேணான்னு தான் பதில் வரும். நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்ருக்க? இங்கே பாரு பூஜா, இது உன்னோட லைஃபு, நீ தான் டிசைட் பண்ணும், புரியுதா? என்ன மேடம் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு? இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். ஏய் சூப்பர் டி, அமௌண்ட்லாம் நிறைய வச்சிருக்க போலையே. அப்படியே புருஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் கோர்ஸ் ஒன்று பண்ணேன். சரி, அதான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாகவே ஒர்க் பண்ணலான் இருக்கேன். நல்லது, அதே பண்ண வேண்டியதானே. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஓகேவா? நிஜமாவா? நிஜமாதான். நான் இந்த ஒர்க் பண்ணுறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஓகே தான், அதில் என்ன இருக்கு? இல்லை, ஒர்க் ஒரு மாதிரின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் தொட்டு தொட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் பசங்களுக்கெலாம் கூட மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதான். ஏய் அதில் என்னடி இருக்கு? அதுவும் ஒரு வேலை தானே. ஏதோ மேக்கப் போடுறதே தப்பான வேலை மாதிரி பேசிகிட்டு இருக்க. இல்லை, நான் தான் எல்லாரும் சொல்கிறத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். நிஜோ, ம் நீ ஃப்ரீயா? இல்லை. நீ ஃப்ரீ தான், எனக்கு தெரியும். பூஜா வேணாம். பூஜா பூஜா சொன்னா கேளு. பூஜா வேணாம். பூஜா அது மட்டும் பண்ணிடாத, வேணாம். அழகா இருக்கடா. உன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும்டி. உன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்களா இந்த புருஷன் தான் டெஸ்ட் பீஸ்ல. ஆமா, நீ தான் என் அடிமை. ஆனா ஒன்னு சொல்றேன்டி, அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வா, கண்ணாடி பாரு, வா. ஏய் என்னங்க என்னங்க? சொல்லு பூஜா. நான் சமைச்சு வச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா சரி, போ. ஓகே. ம் பார்த்து போனே. சரி, ஓகே. என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் சஸ்டெயின் ஆகும்ல? ஐயோ, அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக 6 hours மேலேயே ஸ்டே கண்டிப்பாக இருக்கும். டோன்ட் வரி. ஏம்மா சௌந்தர்யா, அத்தை சாப்பிட்டியாடா? சாப்பிட்ட அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்கண்ணு. ஒன்றும் இல்லைடா, உனக்கு மேக்கப் போட வந்திருக்காங்கல்ல, அப்படியே என் பையனுக்கும் கொஞ்சம் போட சொல்லலான்னு வந்தேன். ஐயோ, அது எப்படிங்க? ரொம்பலாம் வேணாமா, இந்த பவுடர் இருக்குதுல்ல, சும்மா அதை தொட்டு 4 தடவை தொடனா சரியாயிரும். இல்லைங்க, அப்படிலாம் போடக்கூடாது. அப்படி போட்டால் மேக்கப் ஃபைனல் லுக் பார்க்க நல்லா இருக்காது. அதுனே இல்லாமல் நான் மேக்கப் பொண்ணுக்கு மட்டும்தான் போடுறதுக்கு பேமெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ மாப்பிள்ளைக்கும் போட சொன்னால் எப்படிங்க? அட என்னம்மா நீ, சும்மா பவுடர் அடிச்சது மாதிரி ஏதோ பண்ணி விடுனா அதுக்கு போய் காசு கேட்குறியே. அதான் பொண்ணோட மேக்கப்புக்கு எவ்வளோ காசு வாங்குறேன். என் பையனுக்கும் கொஞ்சம் லைட்டாக போட்டால் என்ன ஆக போகுது? ஏங்க, நீங்களாவது சொல்லுங்கள். அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லிங்க. அதுக்கேற்ற மாதிரி ரீசனபிளான ப்ரைஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். சரி, நீங்கள் அவங்களுக்கு பண்ணிடுங்க, நான் பே பண்ணிடுறேன். நீ ஏம்மா காசு கொடுக்குற? விடு, வேணாம். என்னமோ ரொம்ப தான் பண்ணிக்குது இந்த பொண்ணு. உன் மேக்கப்லாம் வேணாம் தாயே, என் பையன் சும்மாவே அழகுதே. நான் வரேன். என்னங்க? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் மாமியார் கொஞ்சம் அப்படி தான். பூஜா என்ன ரொம்ப சைலண்டாக இருக்க? இல்லை, இன்னைக்கு பிரைடுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளைக்கும் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சரி பண்ணுறேன், ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் தான் சொன்னேன். அதுக்கு போய் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்கப்பா. ஏதாச்சும் திட்டினாங்களா?
இல்லை இல்லை அண்ணா ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் செய்கிற வேலைக்கு தானே காசு கேட்குறேன், அதை கொடுக்கறதுக்கு போய் அவ்வளோ யோசிக்கிறாங்க. இல்லை அவங்க கம்மி ஜாஸ்தின்னு பேசி வாங்கிக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் ஃப்ரீயாகவே பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி முடியும்? எனக்கு மட்டும் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க? சரி விடு, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. நீ பேசாம படுத்து தூங்கு, காலைல வேலை இருக்குன்னு சொன்னல. ம். பூஜா பூஜா, ஆஃபீஸ் டைம் ஆச்சுடி, வயிறு வேற பசிக்குது, வந்து டிஃபன் எடுத்து வை. இல்லைங்க இன்னைக்கு சமைக்கலை. நேற்று நைட் ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால காலையில் எழுந்திரிச்சு சமைக்க முடியல. எனக்கு வேறு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? சரி நான் கிளம்பட்டுமா? ம். வரேங்க. பூஜா பூஜா, கதவு தோடி என்னடி பண்ற? உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ற பூஜா? என்ன இந்த டைம்ல மாப்பிள்ளை கால் பண்றாரு? சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, பூஜா கால் பண்ணாளா? எங்க இருக்குன்னு சொன்னாளா? இல்ல மாப்பிள்ள, ஏன் என்னாச்சு? எங்க போயிருக்கா? இல்லத்த, இன்னைக்கு ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரல. அவ ஃபோனுக்கு ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன் மாப்பிள்ள, இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ தான் எதாவது கேட்குறேன்னா அதுக்கு நீங்களும் சரின்னு சொல்வீங்களா? நம்ம குடும்பத்துக்கு மேக்கப் போகிற வேலையெல்லாம் செட் ஆகுமா மாப்பிள்ள? இப்போ பாருங்க, எங்கே போனானே தெரியல. நாளைக்கு அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது மாப்பிள்ள? எனக்கு தெரிஞ்சு அவன் மொபைலில் சார்ஜ் இருந்திருக்காது, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு மாப்பிள்ள. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் வந்துடுவா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது மாப்பிள்ள. இனிமே இந்த வேலைக்கு அவள் போகக்கூடாது. நான் வச்சிடுறேன் மாப்பிள்ள. ஏங்க சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் வேணா அதை சமைச்சிட்டுமா? உனக்கு அறிவு இருக்கா? லேட் ஆகும்னு தெரியும்ல, ஒரு மெசேஜ் பண்றதுக்கு என்ன? இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, பண்ண முடியல. நான் சொல்றது சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அதான் ஆக போறேன்னு தெரியும்ல, ஒரு மெசேஜ் பண்றதுக்கு என்ன? ஏங்க ஃபோனே பார்க்கலங்க, ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் கொஞ்சம். ஏய் நிறுத்திடி, சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்க. ச்சே, என்னங்க சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போயிடுங்களேன். நீ ஏமா இதெல்லாம் செய்யற? உனக்கு தான் நிறைய வேலை இருக்குமே. ஐயோ எதுக்குங்க இப்போ கோவமாக பேசுகிறீங்க? இனிமேல் லேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக மெசேஜோ காலோ பண்ணி சொல்லிடுறேன். சாரிங்க. பரவாயில்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்.
என்னடா காலேருந்து ஒரே டல்லாக இருக்க? என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. மச்சான்? உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொன்னா நீ கோச்சிப்பேன்னு பார்த்தேன். நீ கோச்சினாலும் பரவாயில்ல மச்சான், உன்கிட்ட சொல்லி ஆகண்டா. சரி, என்னன்னு சொல்லு. மச்சான், உன் ஒய்ஃபை பற்றி தான் மச்சான். அவங்கள பற்றி நான் கொஞ்சம் வெளியே அசலோசலாக கேள்விப்பட்டேன். மேக்கப் ஃபீல்ட்லாம் போயிட்டா இதெல்லாம் சாதாரணம்டா. உன்னை யார் இதெல்லாம் ஒத்து சொன்னது? இங்கே பாரு, இப்படியே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன் லைஃப் கேள்விக்குறி ஆகிடும். நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்னங்க என்கிட்ட பேசணும்? முதல்ல வெளியே போங்க, பொண்ணை வர சொல்லுங்க. அட, நீ ஒன்றும் ஏய், சீ, என்ன பண்ற? ரொம்ப நடிக்காதண்ணா. ஏதோ இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஏதோ பண்ணாத மாதிரி பேசுகிற. உன்னை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன். என்னங்க, இன்னைக்கு நான் போன இடத்துல இனிமே நீ எங்கேயும் போகக்கூடாது. என்னங்க சொன்னீங்க? எனக்கு புரியல. இனிமே நீ மேக்கப் போட போகிறேன், அங்கே போகிறேன்னு எங்கேயுமே போகக்கூடாது. அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீ வீட்டிலே இரு, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, எதுக்கு இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? இனிமே நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது. ஏங்க, நீங்க தானே இந்த வேலைக்கு சப்போர்ட்லாம் பண்றேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கூட அன்னைக்கு ஓகேலாம் சொன்னீங்களேங்க. இப்போ யோசிக்கிறேன். அன்னைக்கே உனக்கு ஓகே சொன்னான்னு இப்போ யோசிக்கிறேன். ஃபீல் பண்ண வச்சுட்டடி, நீ என்னை ஃபீல் பண்ண வச்சுட்ட. ஏங்க, எதுக்குங்க இவ்வளோ சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக மாத்துறீங்க? நானும் 2 நாளாக உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்கிட்ட நார்மலாகவே இருக்க மாட்டீங்க. இனிமே நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். ஏங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீ ஒன்றும் பேச வேணாம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உனக்கு நான் வேணுமா இல்லை உன் மேக்கப் ப்ரொஃபஷன் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. ஏங்க, என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து பேச விடுங்க. போதும். நீ முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் மேக்கப் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண, அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன். பூஜா, உன் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, கேட்கலையா? ஹலோ, சொல்லுங்க, யாரு? ஹலோ, பூஜா மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாங்க, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணமா? இன்ஸ்டால உங்களை பார்த்துருக்கா. ஓ, சரிங்க சரிங்க, ஓகே. சொல்லுமா, மேக்கப் போட எவ்வளோ வாங்குற? எத்தனை செஷனுங்க போடணும்? அப்படின்னம்மா, அதாவது ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ்க்கும் சேர்த்து போடணுமா, இல்லை ஒரு தடவை மட்டும் போட்டால் போதுமா? 2 வேலைக்கும் போடணும்மா. அடுத்தடுத்து என் சொந்தக்கார பொண்ணுங்களுக்கு வருது. விலையை பார்த்து சொல்லுங்க. ஒரு 40K பண்ணிக்கலாங்க. 40Kனா 40,000 ரூபாவா? ஆமாங்க, 40,000 ரூபா தான். என்னம்மா, 40,000 ரூபாவா? ஆமாங்க, 2 டைம் போடணும்ல. நானே பெஸ்ட்டான ப்ரைஸ் தாங்க சொல்லியிருக்கேன். 40Kன்றதே கம்மி தான். இல்லைம்மா, நீ ரொம்ப அதிகமாக கேட்குற. சரி, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு டைமுக்கு 5,000 ரூபான்னா 2 டைமுக்கு 10,000 ரூபாய் தரமா? என்னங்க, ஒரேடியே இவ்வளோ கம்மி பண்ணிட்டீங்க? நான் ஏதோ ஒரு 1000 2000 கம்மி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஒரேடியே 30,000 ரூபாய் குறைச்சிட்டிங்களேங்க. அவ்வளோ கம்மியாலாம் பண்ண முடியாதுங்க. அடுத்தடுத்து என் சொந்தக்கார பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வருதுமா. ஆர்டர் உனக்கே தரேன். இந்த தடவை இந்த காசு பண்ணிதாம்மா. இல்லைங்க, அவ்வளோ கம்மியாலாம் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. நீங்கள் வேணும்னா வெளியில் விசாரிச்சுட்டு கூட வாங்க, அப்புறம் கூட பண்ணிக்கலாம். என்னம்மா நீ
வைமா. பாத்தியாடா, பேரம் பேசலாம், அதுக்குன்னு இப்படியா? இப்ப தெரியுதா அநியாயமா பேரம் பேசினா எப்படி இருக்கும்னு இப்ப தெரியுதா? டேய், என்ன ஏன்டா சொல்ற? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? ஒவ்வொரு வாட்டி ஸ்லிப்பர் கடைக்கும் பேக் கடைக்கும் கூட்டு போறது, அங்க அவன் 500 ரூபா சொல்றத 150 ரூபாய் கேட்கறதும், அவன் 1000 ரூபா சொல்றத 250 ரூபாய் கேட்கறதும், அவன் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டான்டி. உன் புருஷன் பக்கத்துல நான் தானே இருக்கேன், என்ன அப்படியே கேவலமா பாப்பான் பாரு. எனக்கு அங்க நிக்கவே ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? அது வேற இது வேற. ஹே, எல்லாம் ஒண்ணுதான். உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு பேரம் பேச சொல்லியா தரணுமா என்ன? டேய், ரொம்ப பேசாதடா, படா போய் வேலை பாரு. உங்கள் இன்ஸ்டா ஐடியெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் மேரேஜ்க்கு இவங்கள தான் புக் பண்ணணும்னு. ஒரு செஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? பர் செஷனுக்கு 20,000 ஆகும். ஓ அப்படிங்களா? எனக்கு ஒரு 3 செஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மதியம் நிச்சயதார்த்தம், நைட் ரிசப்ஷன், மறுநாள் மார்னிங் வந்து கல்யாணம். ஸோ எவ்வளோ ஆகும்? ஓகே, பர் செஷனுக்கு 20,000னா 3 செஷனுக்கு வந்துட்டு 60,000 ஆகுது. ப்ரைஸிங்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்க. எனக்கு ட்ரையல் மேக்கப் பண்ணணும். உங்கள் ஒர்க் பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எப்படி சூட் ஆகணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, அதான். சரிங்க, பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகேவா? வாவ், என்னங்க என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன், பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களேங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க, என்னோட கல்யாணத்துக்கு நீங்கள் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லை, 3 டேஸில் உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னடா செம்மடி, இவ்வளோ பயங்கரமா ஆக்ட் பண்ற? பின்ன என்ன, ஃபங்க்ஷன் போகிற மேக்கப் போடுங்கன்னு கேட்டிருந்தா கொல்ல காசு வாங்கியிருப்பா. கல்யாணம்னு போய் சொல்லி ஓசியில் மேக்கப் போட்டு வந்துட்டேனா? பயங்கரமான ஆக்டிங் டி. சரி வாடா, கேட்டு போட்டு. பூஜா, ஹே தர்ஷு, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஹே, கங்க்ராட்ஸ் டி, சூப்பர். தேங்க்ஸ் டி. அப்புறம் என் கல்யாணத்துக்கு நீ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட், சரியா? இதெல்லாம் சொல்லணுமா? எல்லாம் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவ? வெளியே நான் 40K சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் டி. உனக்கு தானே, நீ 30,000 கொடு போதும். 30K வா? என்னடி ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீயாக பண்ணுவேன்னு பார்த்தா இவ்வளோ கேட்குற? என்ன தர்ஷு, நீயே இப்படி பேசுற? உனக்கு அதாண்டி 10,000 ரூபாய் குறைச்சிருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா 1000 ரூபாய் குறைக்கிறது கூட யோசிச்சிருப்பேன். அப்படியா? சரி, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். சரிடி, அப்போ நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து பத்திரமா போ. ஹலோ தர்ஷு. சொல்லு பூஜா. என்னடி ஆச்சு? மேக்கப்க்கு அப்புறமா எதுவுமே அப்டேட்டே சொல்லலை? பூஜா, கோச்சிக்காதடி, சொல்ல மறந்துட்டேன். எங்கள் மாமியார் வீட்டு சைடே மேக்கப்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். என்னால் எதுவும் சொல்ல முடியலடி, ரொம்ப சாரிடி. சரிடி, ஓகே ஓகே. ஏய் பூஜா, தப்பா எடுத்துக்காதனே. ஏய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. அவங்க பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? சில் தான். நான் கல்யாணத்துக்கு வரேன், நம்ம ஹாப்பியாக ஃபன் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் டி, பை. சரிடி, பை. ஹாய் மனோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பூஜா, நீங்க? நான் சூப்பரா இருக்கீங்க. பூஜா, உங்களுக்கு தர்ஷினின்னு யாராச்சும் தெரியுமா? ஆமா தர்ஷு, என் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க, என்னாச்சு? உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். 2 days பிஃபோர் அவங்க மேரேஜ்க்கு மேக்கப் புக் பண்ண வந்திருந்தாங்க. ஓ, அது நீங்களா? சொல்லியிருந்தேன் என்கிட்ட, அவங்க மாமியார் சைட்ல இருந்து யாரோ மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அது நீங்க தான்ட்டு. ஆமா, உங்களுக்கு எப்படி அவங்க மாமியாரை தெரியும்? இல்ல பூஜா, அவங்க மாமியார்லாம் யாரும் எனக்கு தெரியாதே. தர்ஷினி தான் இன்ஸ்டால காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க நேர்ல வந்து பேசிட்டு போனாங்க. ஓ, அப்படியா? சரிங்க. ஏன், ஏதாச்சும் ப்ராப்ளமா உங்களுக்குள்ள? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ பேமெண்ட் பேசியிருக்கீங்க? எல்லார்கிட்டயும் வாங்குற மாதிரி தான் பூஜா. 30K செஷனுக்கு, 2 செஷனுக்கு 60K புக் பண்ணியிருக்காங்க. சரிங்க, என் ஃப்ரெண்டு தான். சூப்பராக பார்த்து பண்ணி விட்டுருங்க. சரிங்க, கண்டிப்பா பண்ணிடுறேன். சரிங்க, வச்சிடுறேன். ஃப்ரெண்டு என்கிட்ட 30,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் போட மனசு வரல. வெளியே போய் 60,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் பண்ணுறதுக்கு மனசு வருது. நம்மக்கிட்ட அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறது வருத்தில்லைன்னு நினச்சிட்டா போல. ஃப்ரெண்ட்ஸு.
ஹலோ ஏங்க எவ்வளோ நேரமாங்க வெயிட் பண்ணுறது? இந்த ஏரியாவில் கேபும் புக் ஆக மாட்டேங்குது, ஆட்டோவும் இல்லை. யாரையாவது கொஞ்சம் அனுப்புறீங்களா பிக்கப் பண்ணுறதுக்கு? அப்பவே அனுப்பிட்டேனம்மா, இன்னும் அங்கே யாரும் வரல. இப்படி தாங்க ரொம்ப நேரமாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, யாருமே வரலங்க. அப்படியா? சரி சரி, கோச்சுக்கிறாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வேற யாரையாவது அனுப்பிடுறேன். சரி கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க ப்ளீஸ். ஒரு பொண்ணு ரோட்டில் எவ்வளோ நேரம் தனியாக நிற்க முடியும்? சரி சரிம்மா, இந்த அனுப்புறேம்மா. ம் ஓகே. என்னம்மா இன்னும் மேக்கப் போடாமலே இருக்க? மேக்கப் போடுறதுக்குள்ள அங்கே ரிசப்ஷனே முடிஞ்சிடும் போல தெரியுதே. சீக்கிரம் போட்டு வாமா. ஏங்க என்னை கூட்டிகிட்டு வந்ததே லேட்டாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே முடிக்கணும்னா எப்படி முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். சும்மா பேசாதம்மா, பேசுகிற நேரத்தில் மேக்கப் போட்டு கூட்டிட்டு வாமா. ஏங்க நீங்களே பார்த்தீங்களே, அவங்க என்னை பிக்கப் பண்ண வந்ததே லேட்டாக தான் வந்தாங்க. ஏண்டி ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்க? மேக்கப் போட தானே போற? உனக்கு என்னப்பா தெரியும்? மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுன்னு சும்மாவா? இதில் இருக்க இவ்வளோ திங்ஸையும் க்ளீன் பண்ணி, ப்ரஷஸ்லாமும் க்ளீன் பண்ணி, இது எல்லாத்தையும் கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்குலாம் ஒரு நாளே பத்த மாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? ஓ, இவ்வளோ வேலை இருக்கா? முதலே சொல்லியிருக்கலாம், புருஷன் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. சார் எங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சாருக்கே நிறைய வேலை இருக்கும். அடக்கு இருக்கு பயம் இல்ல. உனக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வேற யாரடி பண்ண போறேன்? இல்லைங்க, இப்போ கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்னால மேக்கப்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நீங்கள் வேறு யாரை பார்த்துக்கிறீங்களா? நான் உங்கள் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏம்மா, இந்த நேரத்துல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? முகூர்த்த நேரத்துல எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, அதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ங்க. உங்களோட அமௌண்ட் நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தாம்மா பண்ணி கொடுக்கணும். சரி இருங்க, நான் திரும்ப கூப்பிட்றேன். நிஜம், ஒருத்தங்க என்னை மேக்கப்புக்கு புக் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. அவங்க இப்போ நான் தான் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் மேக்கப் போய் முடிச்சுட்டு வந்துடுறேனே. இங்க பாரு பூஜா, திரும்ப திரும்பலாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த மேக்கப் ப்ரொஃபஷன் வேணுமா? நீயே டிசைட் பண்ணிக்க. நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இப்போ இவங்க நான் தான் வந்து பண்ணணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அது உன்னோட ப்ராப்ளம், அது என் பிரச்சனை இல்லை. நீயே பார்த்துக்க. நான் என்னோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ எது கத்திட்டு இருக்க? அதான் நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த மேக்கப் ப்ரொஃபஷன் முக்கியமா? நீயே டிசைட் பண்ணிக்க. தள்ளு. அண்ணா, டேய் அண்ணா. வாடி வாயாடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி இங்க. உள்ளதான் இருக்கா. அண்ணி. அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி உள்ள வா. அண்ணி. ஹே, எப்படி நான் நல்லா இருக்க? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அம்மா எங்க? வெளில இருக்காங்க. சரி வா போலாம். நீ என்ன வீடு பக்கமே வர மாட்டேங்கிற? இல்லம்மா, ஒர்க் வேற டைட்டா போகுது. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தே. என்னம்மா நெத்தில பொட்ட காணோம்? இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் தே, அதை வைக்க மறந்துட்டேன். இதோ இப்போ வச்சிரேன் தே. சரிம்மா, ஆனா நெத்தில பொட்டு இல்லாம இருக்க கூடாது, சரியா? சரிங்க தே, வச்சிடுறேன். அண்ணி, நான் வந்ததே நேர்ல பார்த்து உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா? காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க ஃபேன். அவங்களுக்கு நீங்க போடுற மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏய், அமைதியா இருக்க முடியாதா? எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துற? விடுங்க நீ, இவன் பரம பிடிச்சவன். வாங்க. என்ன நீ ஆச்சு? ஏன் அண்ணா கோவப்படுறாங்க? உங்க அண்ணனுக்கு நான் இந்த வேலையே செய்யக்கூடாதான். வேலை செய்யக்கூடாதா? புரியல நீ. உங்க அண்ணனுக்கு நான் மேக்கப் போடுற வேலையை விட்டுருணுமா, இல்லைன்னா உங்க அண்ணன் என்ன விட்டுருவாராம். ஐயோ, அண்ணன் எப்பவுமே இப்படித்தான். கோவத்துல ஏதாச்சும் பேசுவான், ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான். அண்ணி, இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிட்டுமா? இல்லடா, அதுலேயே கம்மியாக தான் இருக்கு. நான் இப்போ ஆர்டர் போட்டேன்னா எனக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது உனக்கும் சேர்த்து வாங்கி தந்துடுவா? ஏய் ஸ்ருதி, உனக்கு அறிவில்ல?
அடுத்தவங்க கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்க. ஏதோ எதுவும் இல்லாத மாதிரி எதிச்சு வா. அத்தை இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் புதுசாக தானே வாங்கி தரேன்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, இவளால வாங்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை. உங்க மாமனாட்ட சொன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. ஏய் வாடி. என்னென்னலாமோ யோசிச்சு வச்சேன் தம்பி. இப்போதான் என் மேக்கப்புக்கு நிறைய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. என் ப்ரொஃபைலும் நல்லா பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீடெல்லாம் வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. இந்த நேரம் பார்த்து தான் உன் புருஷன் இப்படி பண்ணுமாடி. அதாண்டி எனக்கும் தெரில. நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆக போகிறேன்னு சொன்னதும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவர் இப்போ நீ இந்த வேலைக்கே போகாதன்றாரு. என்ன நடந்திருக்கும்? பூஜா, நான் ஒன்று சொல்லட்டா? நம்ம புருஷங்கெல்லாம் நல்லவங்க தான். அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்களால தான் கெட்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள் அவங்க அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான். நீ யோசிச்சிருக்கியா, நம்ம புருஷங்களாம் நம்ம கூட இருக்கும்போது நல்லவங்களா தான் இருப்பாங்க. இதுவே அவங்க அம்மா வீட்டுக்கு தனியாக போயிட்டு வந்தா அவங்க பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். கவனிச்சிருக்கியா நீ? என்ன மூடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் சொல்கிறத பண்ணு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட வீட்டில் வை. உன் புருஷனுக்கு தெரியாமல் வேலை பண்ணு. கேட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சமாளி. ஓகே தாண்டி, ஆனால் தப்பு இல்லையா? எந்த தப்பும் இல்லை. அப்போ ஓகேடி. தேங்க்ஸ் டி. முடிஞ்சுங்க. நல்லா இருக்குங்க. உங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே டிஷ்யூ கையில் கேரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸ்வெட் ஆச்சுன்னா லைட்டாக டச் பண்ணி மட்டும் எடுங்க. மொத்தமாக கை வச்சு வைப் பண்ணிடாதீங்க. அப்புறம் 5K அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் இன்னும் 15K இருக்கு. பூஜா, இப்போ நான் உனக்கு 5K ஜிபே பண்ணிடுறேன். ரிமைனிங் மார்னிங் பண்ணுறேனே. ஏங்க? எல்லாம் செலவாயிடுச்சுங்க. எப்படியும் மொய் காசு வந்துடும். அதுலேருந்து எடுத்து மார்னிங் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேனே. டோன்ட் வரி. சரிங்க, பட் கொஞ்சம் மறக்காம அனுப்பி விட்டுருங்க. கண்டிப்பாக அனுப்பிடுறேன். சரிங்க. ஹலோ, சொல்லுங்க பூஜா. இல்லை, அந்த பேமெண்ட் பேலன்ஸ் இன்னைக்கு போட்டு விட்றேன்னு சொன்னீங்க. ஐயோ மறந்துட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு விட்டுறேன். சரிங்க, ஓகே. அச்சோ பூஜா, எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல பூஜா. வந்த உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். என்னங்க, மறுநாளே மொய் காசுலேருந்து அனுப்பி விட்டுறேன்னு சொன்னீங்க. அப்புறமா ஃபோன் பண்ணால் ப்ராப்பராக அட்டன் கூட பண்ண மாட்டீங்க. இல்லை பூஜா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளமாக தான் எடுக்க முடியல. அம்மா வேற என்ன கேட்காமே மொய் காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பிச்சிடுறேனே. சரி, கொஞ்சம் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. எனக்கும் அதை நம்பி தான் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ளீஸ். சரிங்க பண்ணி விட்டுறேன். சரிங்க. என்ன பூஜா, கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு டைம் கால் பண்ணி எடுக்கலாம், பிஸியா இருக்குன்னு தெரியாதா? மேடம், நீங்க கொடுக்க வேண்டிய காசுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி காசு தரேன்னு சொல்லி 1 மந்த் கிட்ட ஆகும் போகுது. ஃபோன் பண்ணாலும் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. மறுநாளே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 1 மந்த் கிட்ட ஆகுது மேம். ஹலோ, என்னங்க ஏதோ ஏமாத்திட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போட்ட மேக்கப்பே சுத்தமா சரியில்லை. எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மீதி காசெல்லாம் ஒன்றும் தர முடியாது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நல்லா இருக்குன்னு தானங்க சொன்னீங்க. ஹலோ, ஸ்பாட்ல சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏங்க, எனக்கு அதெல்லாம் வேணாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுங்க. எனக்கு அதை நம்பி கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. நீங்க போட்ட மேக்கப் எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. திரும்ப திரும்ப காசு கேட்குறீங்க. ஃபோனை வைங்க. ஹலோ. ச்சே, ஒர்க் பண்ணதுக்கான காசை தானே கேட்குறோம், அதுக்கு போய் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. காலை வேற பிளாக் பண்ணிட்டாங்க. சே. ஹலோ பூஜா. மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பூஜா, எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு.
அதே டேட்ல நான் வேற ஒன்று புக் ஆயிருக்கேன் பூஜா. நீங்க ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வந்துடுறீங்க? ஓகே மேம், போகிறேன். அப்புறம் பேமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க கிளைண்ட் கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். சரி மேம். நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஓகேம்மா. சரி மேம், ஓகே பாய். ஹலோ பூனா, எங்கள் மேம் கிட்டேருந்து கால் வந்துச்சு. வர 22 வந்து நான் கிட்ட எடுத்துக்கிறேன், சரியா? சரிடி. ஹலோ மேம், நீங்கள் சொன்ன அந்த ப்ரைடல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேம். நீங்கள் கூட பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. ஓ சாரி பூஜா. அப்போ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால தான் மறந்துட்டேன். நான் இப்போ போட்டுடுறேன். இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. தேங்க்யூ. மேம், அந்த பேமெண்ட் அப்டேட் கொஞ்சம். அட என்ன பூஜா, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க காசு எடுத்துட்டு ஒன்றும் ஓடிட மாட்டேன். ஐயோ மேம், நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் மறந்துருக்க போகிறீங்களேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண தான் மேம் கால் பண்ணேன். உங்க காசெல்லாம் ஒன்றும் ஏமாத்திட மாட்டேன் பூஜா, கொடுத்துட்றேன். கவலைப்படாதீங்கக்கா, மேக்கப்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றேன். அக்கா, அப்புறம் இவங்க நம்ம காலேஜ் சீனியர், இவங்ககிட்ட போய் அட்வான்ஸ் கேட்டால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ? சொல்லு பூஜா. இல்லை ஒன்றும் இல்லைக்கா. சரிம்மா, அப்புறம் டேட்டை மறந்துடாதம்மா. மே 20 கரெக்ட் தானேக்கா? கரெக்ட் தான். சரிக்கா, ஓகே, வச்சிடுறேன். ஹலோ பூஜா, மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாங்க, சொல்லுங்கள். எனக்கு மே 20th மேரேஜ் இருக்கு, அவைலபிளா இருக்கீங்களா? மே 20 இல்லைங்க, ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. வேற யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? நான் வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்லி ரெஃபர் பண்ணவா? ஓகேங்க. சரி, ஓகேங்க, தேங்க்யூ. ஹலோ ஹலோ மேம், பூஜா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே? ஆமாங்க, சொல்லுங்கள். இங்கே மே 20th ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, எனக்கு 20th ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நான் வேணும்னா வேறு யார்ட்டையாச்சும் சொல்லி ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. என்ன இந்த அக்கா மெசேஜ்க்கு ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க? ரைட்டு, தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்காமல் புக் பண்ணல. எனக்கு இது தேவை. நாளைக்கு முகூர்த்த நாள், கையில் காசு இல்லாமல் புக்கிங் இல்லாமல் உட்காரணுமா? வந்த புக்கிங் எல்லாம் இவங்களை நம்பி வேணான்னு சொன்னனே. ஏய் நில்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. உன்னை இந்த மேக்கப்பால் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கியா? அதை விடுறதுக்கு என்ன உனக்கு? அதெல்லாம் ஒரு வேலைன்னு அதுக்கு நீ இவ்வளோ பண்ற? என்ன சொன்ன? இதெல்லாம் ஒரு வேலையாவா? உங்களுக்குலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவ்வளோ ஈஸியாக போச்சுல்ல? உங்களுக்குலாம் நாங்கள் போயிட்டு 4 பவுடரை வச்சு மேக்கப் பண்ணிட்டு வரோம், அதுக்கே 20,000-30,000 சார்ஜ் பண்ணுறவங்கன்னு இலக்காரமாக தான் பேசுவீங்க. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு பெயின் என்னன்னு தெரியுமா? நாங்கள் போய் ரொம்ப நேரம் இதே மாதிரி பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால நெக்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் செம்மையாக வலிக்கும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறதுனால கை கால்லாம் சொல்லவே தேவையில்லை, செம்மையாக வலிக்கும். வெரிகோஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்த பார்த்து ரொம்ப நேரம் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஐ ட்ரைனஸ்லாம் கூட வரும், அதனால சிவியரான ஹெட்ஏக்லாம் வரும். இதெல்லாம் கூட ஓகே, நாங்கள் போகிற இடத்துல ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இல்லாமல் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வரும் தெரியுமா?
சும்மா ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பவுடர் அடிச்சுட்டு போறான்னு மட்டும் சொல்றீங்கல்ல, அந்த ப்ரஷ்ஷினுடைய காஸ்ட் என்னன்னு தெரியுமா? இல்லை நாங்கள் கொண்டு போகிற ப்ராடக்ட்ஸ் பர்த்தா தெரியுமா? அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் எங்களால் டைமுக்கு சாப்பிட முடியாது, சரியான தூக்கம் இருக்காது. இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏ பாப்பா, என்ன இப்படி படுத்திருக்க? ஐயோ, இப்படி ஜுரம் அடிக்குது. பாப்பா வா. இப்படி ஜுரம் அடிக்குதே. நாளைக்கு மேக்கப் ஆர்டர் வேற இருக்கே. இவளை எப்படி கூட்டிட்டு போறது? இன்னும் கூட ஃபீவர் குறையல, என்ன பண்றது? ஐஸ்வர்யா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எங்க ஒரு நிமிஷம். ஏங்க சொல்லு. குழந்தைக்கு நைட்லேருந்தே ஃபீவருங்க. மார்னிங் குறைஞ்சிரும் கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தேங்க, ஆனால் இப்போ வரைக்கும் குறையலங்க. இந்த நிலைமையில பாப்பாவை என் கூட கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்காதுங்க. அப்போனா நீ ஒர்க்கை வேற யாராவது மாற்றி விட்டு நீ குழந்தைய பார்த்துக்கலாம்ல. இல்லைங்க, அவங்க நான் தான் மேக்கப் போகணுன்னு 2 months ப்ரியராகவே புக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போகலன்னு சொன்னேன்னா ரொம்பவே தப்பாயிடுங்க. சரி, ஃப்ரீயாக விடு. நான் வேணா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன். நிஜமாவா? உங்களுக்கு ஓகேவா? சடனாக ஆஃபீஸில் லீவ் போட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ன கழுவி ஊற்றுவானுங்க. நீ போயிட்டு வா. என் பொண்டாட்டிக்காக ஒரு நாள் அசிங்க போட்டால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. நீ நல்லபடியாக மேக்கப் போட்டு வா. சரி, நான் கபோர்டில் டானிக் வச்சுருக்கேன், 2 times கொடுத்துருங்க. மொபைல் நோட்டிட்டு குழந்தைய பார்த்துக்காம விட்டுறாதீங்க. சரிம்மா, சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிங்க. அம்மா எங்கம்மா போற? அம்மா ஒரு வேலையா வெளியே போகிறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா நீ எங்கேயும் போவாத, என் கூடவே இருமா. உனக்கு ஜொரண்டா கண்ணா, உன்னால வர முடியாது. இப்போ நானும் கூட வருவேம்மா. உனக்கு ஜொரம் அடிக்குதே, உன்னை எப்படி கூப்பிட்டு போறது? ப்ளீஸ்மா. சொன்னா கேட்கணும், நீ சமத்து புள்ளல்ல. அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் வேணா உன்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணவா? ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். ஹாய். ஹாய். மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாம். உங்களுக்கு எதனா ஆர்டிஸ்ட் தேவைப்படுதா? ஐயோ, நானே மேக்கப் ஆர்டிஸ்ட் தாங்க. ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட்லாம் ஊருக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமாங்க, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. கரெக்டு தான், பட் ஆனால் நம்ம ஒர்க் குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. சரியா சொன்னீங்க. ஆமாம், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஐடி கார்டை கையிலேயே வச்சுருக்கீங்களே. என்னங்க சொல்கிறீங்க? ஐடி கார்டா? அட கிட்ட சொன்னேங்க. ஓ சரி சரி. கிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல? ஆமாங்க, லக்கேஜ் ஒரு பக்கம், கிட்டு ஒரு பக்கம், இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அப்பா, உங்களுக்கு தெரியாதா? லைஃப் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட். குழந்தைக்கு வேற வீட்டில் உடம்பு சரியில்லை, அப்படியே விட்டு வந்திருக்கேன். அப்படியா? யார் பார்த்துக்கிறாங்க வீட்டில்? என் ஹஸ்பண்ட் தான். ஓ, குழந்தை எப்படி இருக்கும்போது நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு போறீங்களே, எதுவும் சொல்லலையா? நீ மேக்கப் போடு, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அவர் தான் அனுப்பி விட்டார். ஓ ஸோ ஸ்வீட்டில், நீங்கள் ரொம்ப லக்கிங்க. தேங்க்யூ. பூஜா, அம்மா பூஜா. சொல்லுங்க ஆண்டி. ஒரு சின்ன ஹெல்ப்புமா?
காஃபி தூள் சக்கரை ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேற என்ன ஆண்டி? அம்மா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகணும், மேக்கப் போட்டு விடுறியா? இல்லை கொஞ்சம் வேலையாக இருக்கேனே. ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் தொட்டு அப்படி எடுத்தா போதுமா? முடியாது. முடியாது மட்டும் சொல்லிடாதம்மா. என் தம்பி பையனோட நிச்சயதார்த்தம், சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நான் போய் மேக்கப் போட்டு போய் நின்னன்னு வை, என் அழகில் மயங்கி வயிறு எரிஞ்சு சாவாளுங்க. அதுக்காக தான்மா கேட்குறேன், கொஞ்சம் போட்டு விடுமா. பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரிம்மா. ஆண்டி லைட்டாக தானே. சரி உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் புடையை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டுமா? சரி சீக்கிரம் வாங்க. ஓகே ஆண்டி முடிஞ்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பூஜா கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, கொஞ்சம் சரி பண்ணிடுறியாம்மா? ம். ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் தொட்டு அப்படி எடுத்தா போதுமா? அம்மா அதே மாதிரி இங்கேயும் பாரு, தெரியுதா உனக்கு? அப்படி இங்கே கொஞ்சம் பாருமா, கொஞ்சம் கீழே டச் பண்ணுமா. சரிம்மா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அம்மா பூஜா, நான் புடவை சரியாக கட்டலை நான். இல்லை ஆண்டி கரெக்டாக தான் இருக்கு. சரியாக கட்டலை நான், கொஞ்சம் புடவை மட்டும் கட்டி விட்டுறியா? கொஞ்சம் கோச்சிக்காத செல்லும், கட்டி விடுடா. சரி வாமா, சரி பண்ணுமா. சூப்பராக இருக்குமா. அப்புறம் பூஜா, உங்ககிட்ட ஒரு ஜுவல் செட் இருக்குல்ல, அது கொஞ்சம் குடித்தினா இப்படி போட்டு அப்படி கொண்டு வந்து கொடுத்துருவோமா? ஆண்டி அது ரெண்ட்டுக்கு விடுறது ஆண்டி. என்னம்மா நீ என் பொண்ணு நினச்சி தானே உரிமையாக கேட்குறேன். ஆண்டிக்காக இது கூட பண்ண மாட்டியா? குடுடா. சரி இருங்க ஆண்டி எடுத்துட்டு வரேன். சரிம்மா எடுத்துன்னு வா. நல்லா இருக்கு, எனக்கு போட தெரியாதுமா, கொஞ்சம் போட்டு விட்டுறேன். ம். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போயிட்டு வந்துட்டு சீக்கிரமா கழட்டி கொடுத்துறேன். நல்லா இருக்க? போயிட்டு வரட்டுமா என் செல்லம்? ஒரு கெஸ்ட் லுக் செஷனுக்கான மேக்கப்பு எப்படி ட்ரிக்காக வந்து பேசி ஆண்டி ஓசிலே போட்டு போயிடுச்சு பார்த்தியா? ஹலோ. ஹலோ சொல்லுமா. அந்த ஜுவல் செட் இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கீங்க. பொண்ணு மறு வீட்டுக்கு போயிருக்காமா, ஜுவல்ஸ்லாம் அவ பேக்ல இருக்குமா. இப்படி சொன்னால் எப்படிங்க? எனக்கு வேறு வேறு ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு ரெண்ட் மட்டும் அமுச்சு விட்ருங்களேன். அட கோவப்படாதம்மா, கண்டிப்பா நாளைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரியா? நான் இப்போ வச்சிடுறேன். ஹலோ. என்னங்க நேத்தே ஜுவல் செட் கொடுத்தனுப்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுத்து அனுப்பாம இருக்கீங்க. ஏன் ஜுவல் செட் உங்ககிட்ட கொடுத்து நான் வெளியிலேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு ரெண்ட் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டீங்க, ஜுவல் செட்டையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க. மாமா கோச்சுக்காதம்மா, அவ நேத்தே வர வேண்டியது, இன்னைக்கு விருந்துக்கு போயிட்டா. அவ நாளைக்கு கண்டிப்பா வந்துருவா. அவ வந்தோடனே நானே நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா? கொஞ்சம் தயவுசெய்து கொடுத்து விடுங்க ப்ளீஸ். சரிம்மா சரிம்மா வச்சிடுறேன். ஏங்க வீட்டில் என்ன இருக்கீங்களா? ஹலோ. யாருங்க? ஜுவல்ஸ் கொடுத்துட சொன்னாங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். என்னங்க ஜுவல் டேமேஜ் ஆயிருக்கு? அதனால எனக்கு தெரியாதுங்க, கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன். எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏங்க மேடம், என்ன மேடம் ஜுவல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு? என்னம்மா சொல்ற? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அம்மா அன்னைக்கு நீ கொடுத்தது அப்படியே தான் கைட்டி வச்சோம், அதுக்கப்புறம் நாங்க எதுவும் யூஸே பண்ணலையே. ஏங்க நானும் சும்மா சொல்றேன். அப்போ உங்களுக்கு பிக் வேணா அனுப்புறேன் பாருங்க.
பாத்தீங்களா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவும் அனுப்பியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. எப்போ எடுத்த போட்டோ இப்ப காட்டிட்டு இருக்கற? நீ எப்படி போட்டியோ அப்படியே தான் அனுப்பிச்சிருக்கேன். நாங்களும் நகை எதுவும் பண்ணலமா? ஏங்க சும்மா சொல்லாதீங்க, ஒழுங்கா எனக்கு அந்த காசை பே பண்ணுங்க. காசா? ஓ, இத்தனை நாளா நாங்க வச்சிட்டு இருந்து ரெண்ட் பே பண்ணலங்கிறதுக்காக இப்ப நீயே உடைச்சிட்டு காசு கேக்குறியா? என்னது நான் டேமேஜ் பண்ணிட்டு காசு கேக்குறேனா? ஆமாமா, நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலமா. போனை வைமா ஃபர்ஸ்ட். ஹலோ, என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். வேணாம், போய் வேலையை பாரு. டேய், என்ன பருப்பா நீ? ஏதோ ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி பண்ற. நான் மேக்கப் போடுற வேலையை பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை? சரி, நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் வெளியில யாருக்கும் மேக்கப் போடுறதுக்கு போல நினைச்சிட்டு இருக்கியா? டேய், எல்லா மேக்கப்பையும் எடுத்து பண்ணிட்டு தாண்டா இருக்கேன் நானு. ஏதோ புருஷனுக்கு தெரியாம பண்றோமே, தப்பு பண்றோம். உன்கிட்ட பேசிட்டு பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்ற. இல்ல புருஷனா இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன தனியா ஒரு 2 கொம்பு முளைச்சிருக்குமா? இங்க பாரு, உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இந்த மேக்கப் போடுற வேலையை பார்க்க தான் போறேன். டேய், என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. போ, போய் வேலையை பாரு. ஹலோ, சொல்லுங்க. என்னம்மா, என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க என் தங்கச்சிக்கு? ஏங்க என்னாச்சு? நீ போட்ட மேக்கப்பால என் தங்கச்சிக்கு ஃபேஸ் எல்லாம் அலர்ஜி ஆயிருக்குமா? என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்ல. ஏங்க, நான் யூஸ் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ்ங்க, அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்ல. நீ போட்ட மேக்கப் ஆகலன்னா வேற எப்படி ஆச்சு? அக்கா சும்மா இருக்கா, விடுக்கா. நீ சும்மா இரு, எனக்கு தெரியாது. இங்க பாருமா, உன்னை சும்மாவே விட போறது கிடையாது. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி மீடியால சொல்லி உன் மானத்தை வாங்குறனா இல்லையான்னு பாரு. ஏங்க என்னங்க என்னென்னோ பேசுறீங்க? நம்ம உட்காந்து பேசுவோங்க, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பேசுவோம். அதுக்குள்ள இவ்ளோ பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. என்னம்மா பேசுறது? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாது? சென்சிட்டிவ் ஸ்கின்னா? ஏங்க மேக்கப் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க, டைம் இல்ல. சரிங்க, வரேன். ஏங்க உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்? இல்ல அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீ சொல்லு. சரி, ஓகேங்க. ஏங்க நான் நீ கேட்கும்போது அவங்க அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ பாட்டு போய் சொல்லிட்டு இருக்க? ஏங்க கேட்கும்போது சொல்லியிருந்தா தானே அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்க முடியும். ஏண்டி உனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லலையா? ஐயோ, அப்ப ஃபோன் பேசிட்டே சொல்லலக்கா. பைத்தியம். ஏம்மா அவங்க சொல்லனா உனக்கு எங்கம்மா போச்சு? எந்த ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும் கூட உங்களுக்குலாம் தெரியாது? இல்ல அவ்வளவு காசு வாங்குறீங்களே, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது கூடமா தெரியாது? உன்னை போய் பிடிச்சேன் பாருமா, வைமா போனே. பூஜா, இதோ வந்துட்டேங்க. எல்லாம் ஓகேடி. இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வரவே இல்லை. எல்லாம் கல்யாணம் தான் முடிஞ்ச பிறகு வருவாங்க போல. என்னத்த சொல்றதோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா? நீங்களா? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. சரி, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. மச்சான், என் மாமியார் ஏதோ மட்டமான மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்கா போலடி. ஏதோ 2000-3000 பண்ற மேக்கப் போல. கிழவிங்க உயிர் எடுக்கிறதுக்காக கம்மி மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்கு. என்னத்தை பண்ணி வைக்க போறாலும் தெரில. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. உட்காருங்க.
நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன், நானே மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அண்டு ஐம் ஸோ சாரிங்க. எதுக்குங்க? இல்லை, நான் உங்களை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டேங்க. தெரியுங்க, நீங்கன்னு இல்லை, இன்னும் நிறைய பேர் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஐயோ, அதை நான் மீன் பண்ணலங்க. பரவாயில்லைங்க. எனிவேஸ், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ம், சரிங்க. இந்தா, இது அங்கே வச்சிரு. நல்லா வந்திருக்குங்க, சூப்பராக இருக்கீங்க. இல்லக்கா, நல்லா இருக்கு. ஏங்க, மாப்பிள்ளைய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் வந்து உங்களை பார்த்து கொடுக்குற ரியாக்ஷனெல்லாம் நான் அப்படியே கேப்சர் பண்ணி இன்ஸ்டாவில் போடுவேன். ஏங்க, இதெல்லாமா போடுவீங்க? ஆமாங்க, இப்போ இதெல்லாம் தான் ட்ரெண்டு. நிறைய வீடியோஸ்லாம் வைரலாக இருக்கு. அதே மாதிரி நம்மளும் போட்டால் செமையாக வைரல் ஆகும்ல, வியூஸ்லாம் வரும், எங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்கல்ல, அதாங்க. சரி, இருங்க கூப்பிடுறேன். ஏய், ஃபோன் குடுறி. அனன்யா, ரெடி ஆயிட்டியா? சரி கிளம்பலாம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். ஏங்க சொல்லுங்க. என்னங்க, பொண்ணை இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம், நீங்கள் எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம போறீங்க? அழகாக இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அவ்வளோதானாங்க? வேற என்ன சொல்லணும்? ஒன்றும் பண்ண வேணாங்க, நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்க. சரி, சீக்கிரம் வந்து அனன்யா, டைம் ஆச்சு. என்னக்கா வியூஸ் போச்சு, ட்ரெண்டிங்ல இருந்து மிஸ் ஆயிட்டேக்கா. இவ ஒருத்தி சும்மா அறி. என்னங்க இவ்வளோ அழகாக ரெடியாக நிற்கிறீங்க, எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம போறாரு? அவன் அப்படிதாங்க, ரியாக்ஷன்லெஸ் ஃபெல்லோ. ரொமான்டிக்காக கூட எதுவும் பண்ண மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன அவஸ்தைப்பட போறேனோ. நீ ஏண்டி நிற்கிற? போடி, போய் திங்ஸை பேக் பண்ணி போடி. அவன் வியூஸ் போன காண்டில் இருக்கான். அக்கா, எனக்கு ஒரு டவுட். சொல்றா. இல்ல, உங்களுக்கு 20,000 30,000லாம் கிடைக்குது ஒரு செஷனுக்கு, எனக்குலாம் 5,000 கிடைக்கிறதுக்குள்ளேயே நாய் படத்தை பாடுபட வேண்டியதா இருக்கு. நான் எடுத்தோன்னே இவ்வளோ வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கியாடா நீ? நீனே இல்லை, இன்னும் வெளியில் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு உடனே 50,000 60,000 இல்லை 1,00,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. நான்லாம் ஆரம்பத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் கூட வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா? அவ்வளோ ஏன் ஃப்ரீயாக கூட சில பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா? முதல்ல நம்மளோட ப்ரொஃபைல் நல்லா பில்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு எத்தனை வருஷம் எடுத்தது தெரியுமா? ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், அதுக்கு கிளையண்ட் வேணும். ஆமா, அதுதானக்கா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிளையண்ட் பிடிச்சி 5,000 ரூபாய் பேமெண்ட்டை கையில வாங்குறதுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஆயிடுது. கிடைக்கும்டா, கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணு. சரி வா போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் போலங்க, நான் போய் பண்ணல. இங்க மழையா இருக்குங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ சொல்லு, இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நான் எங்க மேக்கப் போடுறதுக்கு போலங்க. உனக்குலாம் வெக்கமாவே இல்லை, எனக்கு தெரியாம ஒரு வேலையை பார்த்துட்டு என்கிட்டயும் அளவு மாதிரி வந்து பேசுறேன். ஐயோ, இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எப்போ உனக்கு என்னை விட அந்த மேக்கப் போடுற வேலை முக்கியம்னு சொன்னியோ அன்னைக்கே எல்லாம் முடிச்சு முடிச்சிட்டீங்க. ஏங்க, இனிமே உனக்கு எனக்கு எந்த நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து காது குத்து கேளுங்க, நான் போலங்க. போன வீடு நிகழ்வில் யார் தந்த உறவு யார் கொண்டதோ, வானம் பொழிந்ததோ, முடிந்த போர்க்காலம் முடிவில் யார் வென்றதோ. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்.
அண்ணா காஃபியே கொடுத்துருங்கண்ணா. இப்போ எது காஃபி சொல்கிற? டீ சொல்லு. அதான் பூஜா சொல்லிட்டாங்கல்ல. ஏன் அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் தான் வாங்குவீங்களா? நான் சொன்னாலாம் வாங்க மாட்டீங்களா? நீ சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் தானே, அமைதியாரு. ஹலோ, மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்னா அவ்வளோ கேவலமாக போச்சா? மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆச்சும் மேக்கப் போடுற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் மேக்கப் போடுற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்போம். என்னென்ன வேலை பார்ப்போம்னு சொல்லட்டுமா? அம்மா அம்மா வாமா ப்ளீஸ் வாமா. குடி குடி கொஞ்ச நேரம்டா, நான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு அம்மா அமுச்சு வச்சிடுறேன், ஓகேவா? எங்க அம்மா ஏய் அத பாக்குறல்ல, பொடி கொஞ்ச நேரம் போய் அவளை சமாளி, பொடி. தூ போறேன்க்கா, போயிடணும்லக்கா. போ வா நம்ம போகலாம், நம்ம போய் விளையாடலாம், சரியா? போதுண்டி போதுண்டி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், போதுண்டி போதுண்டி போதுண்டி, விடுடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா. மா போதுமா, ப்ளீஸ்மா. ஓகேயா? சரி ஓகே, நீ அந்த கிரிம்பர் எடுத்து கிரிம்பிங் பண்ணிடு. மறுபடியும் கிரிம்பிங்கா? அக்கா கையெல்லாம் வலிக்குதுக்கா. ஏய் பண்ணுடி. ஆனந்தி ரெடியா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ங்க. அது என்ன, என் பொண்ணை பார்த்து ஷக்காவாம என் அக்காவை பார்த்து ஷக்கா வரப்பல? என்ன என் அக்காவும் ஷக்காவரா? சம்திங் இஸ் ராங். நீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓ, மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமா. நல்லா பண்ணுங்க. வெளிய யாரோ கூப்பிடுறாங்கல்ல? கூப்பிடுறாங்க, வந்துடுறேன், நீங்க பாருங்க. சரி. மை டியர் அக்கா, அவரை பத்தி நீ ஏன் ஷாக் ஆகுற? ஏய் சும்மா போய் வேலை பாரு. உனக்கு என்ன சொன்னேன்? ஓகே. என்னங்க என் ஃபியான்ஸை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க? அது அது இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப அழகா இருக்கார்ல? ஆமாங்க, அழகா இருக்காரு. அவரு ரொம்ப ஸ்வீட்டுங்க. என்னை செம்மையா கேர் பண்ணிப்பார் தெரியுமா? என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? சூப்பருங்க. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நான் நடந்து போனா என் கையை கூட விட மாட்டேன். அவ்வளோ கேரிங்க என்னை பார்த்துப்பாரு. யார் அவரா? ஆமாங்க. ஓகே ஓகே, யூ ஆர் சோ லக்கிங்க. இல்லை சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா, அவரை பார்த்து அவரை கட்டிக்க போறவ கூட அவ்வளோ ஷாக் ஆகல, நீ ஏன்க்கா அவரை பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகுற? ஏன்னா இந்நேரத்துக்கு அவனை கட்டியிருக்க வேண்டியது நான் தான். என்னக்கா சொல்ற? ஆமாடி, அவன் எக்ஸு. எக்ஸா? கடைசியில் என் எக்ஸோட கல்யாணத்துக்கே மேக்கப் போட வருவேன் நினச்சி கூட பார்க்கலடி. மன வருத்தமாக இருக்கு, ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமாம், அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இது இந்த மகராசி மாட்டிக்கினான். பேபி, நாளைக்கு வந்துட போறேன், அவசரப்படாத, வர நாளைக்கு. குறும்புடா நீ. ஏய் மூடிட்டு படுறி, காலையில் வேற எழுந்துச்சு மேக்கப் போடணும். இவ ஒருத்தி. சரிக்கா. வீரு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் யாருன்னு பாரு. இல்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. இவங்கள மட்டும் உங்க ரூம்ல தங்க வச்சுக்க முடியுமா? இங்கயா? எப்படிங்க? இது மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அலோகேட் பண்ண ரூம் தானே? ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, இவங்க கொஞ்சம் ஓரமா படுத்துப்பாங்க. இல்லங்க, எப்படி? ஹரிஷ்னி, சரி விடு, படுத்துக்கிட்டோம், பரவாயில்ல விடு. சரி உள்ள வாங்க. பெரியம்மா அங்க படுத்துக்கோங்க. சரிம்மா.
அப்பா ஹலோ கோகிலா, எல்லாம் முடிஞ்சிடுச்சுடி. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சரி சரி. யார் நானா? வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஒரு ரூம் கூட கொடுக்கலடி. ஏதோ ரூமில் கீழே படுக்க வச்சுட்டாங்கடி என்ன. கோகிலா, அப்பயே நீ சொன்ன, நான் தான் கேட்கல. இந்த கல்யாணத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன்டி. வீடு என் பேரன் கல்யாணம் வருது இல்லை, அதே மாதிரி இவளை கூப்பிட்டு அதே மாதிரி இவளை கீழே படுக்க வைக்கிறேன். அப்படி பண்ணலைன்னா என் பேர் மரியம்மாள் இல்லை, மாடம் கண்ணுக்குட்டியும் சேர்த்தா பார்த்துக்கங்கடி. நான் வந்துடுவேன், நாளைக்கு வந்துடுவேன். எதனா ஒன்றுனா கால் பண்ணேன். சரி வைக்கட்டம்மா. ஹரிஷ்னி என்னக்கா? என்னதான் இருந்தாலும் வயசானவங்கடி, மேலே படுத்துக்கிறாங்களான்னு கேட்டு பார்ப்போமா? கா விடுக்கா, ஒழுங்கா படுக்கா. ஏய், ஒரு தடவை கேட்கலாண்டி. எப்படியும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. அப்படியே விட்டுடலாம். என்ன சொல்ற? நம்ம பாவம் கேட்ட மாதிரி இருக்கும்ல. சரி கேட்டு தொலை. அம்மா, நீங்க வேணா மேலே வந்து படுத்துக்கிறீங்களா? நாங்க 2 பேரும் கீழே வந்து படுத்துக்கிறோம். அப்படியா கண்ணே? சரிடா, நீங்க கீழே படுத்துங்க, நான் மேலே படுத்துக்கிறேன். என்னடி? ஒன்றும் இல்லைக்கா. படு. அக்கா படுக்கா. வாமா வா. என் வார்த்தைக்கு நீ இவ்வளோ மரியாதை கொடுப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. சீ, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை. இப்படி எனக்கு தெரியாம, அதுவும் நான் வேணான்னு சொன்ன வேலைய திருப்பி போய் பார்த்துட்டு இருக்க. இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம். ஏய், ஆய முடி. நீ எதுவும் பேசவே கூடாது. இவ்வளோ நாள் நீ பேசுன நம்பினல, அதுவே போதும். அது எப்படிடி என்னை விட அந்த மேக்கப் போடுற வேலை தான் உனக்கு முக்கியமா போச்சுல? நான் கூட நம்பிட்டேன், உனக்காக ஃபீல்லாம் பண்ணேன். நான் சொன்னதுக்காக என் பொண்டாட்டி அவ பிடிச்ச வேலையை விட்டுட்டு வந்தான்னு. ஒருவேளை இது மட்டும்தானா, இல்ல எனக்கு தெரியாம அப்படி இப்படி? எச்சி, வாய மூடு. உனக்கு இப்படி பேச அசிங்கமா இல்ல? இங்க பாரு, உனக்கு தெரியாம நான் வேலைக்கு போனது உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக கிடையாது. உன் மேல வச்சிருந்த மரியாதை, உன் மேல வச்சிருந்த லவ். டேய், அன்னைக்கே நான் மேக்கப் போடுற வேலை தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா உன்னால என்னடா பண்ணிக்க முடியும்? ஓ, அப்படி என்ன உனக்கு அந்த மேக்கப் வேலை அவ்வளவு முக்கியமா போச்சு? அது என்ன பெரிய இந்த வேலையா? டேய், அவ்வளோ சொல்றல்ல, ஒரு நாள் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து பாடுறா. அவ்வளோ ஏன், மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அசிஸ்டண்டா போய் ஒர்க் பண்ணி பாடுறா. அப்ப தெரியும் உனக்கு. அதெல்லாம் ஒரு வேலை. என்கிட்டயே சவால் விடுற. ஒரு நாள் எப்படி, எத்தனை நாள் வேணா அசிஸ்டண்டா இருக்க, பாத்துக்கலாம். ஓ சரி, இரு. அப்ப சொல்லு, நான் இந்த வேலையை விட்டுறேன். நிஜோ, இந்தா. என்னடி ஏன்ட்ட கொடுக்குற? நீ தானே எனக்கு அசிஸ்டன்ட்டு, புடி. உன்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? வேணான்னு சொன்னா கேட்கவா போறேன், கேட்டு தொலை. இல்லை, ஏதோ நீங்கள் பண்ணுற இந்த மேக்கப் வேலை தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா? பின்ன இந்த விவசாயம் பண்ணுறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வர வெயிலில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்லுவீங்க? இங்கே பாரு, நான் எங்களோட வேலை தான் கஷ்டம்னு சொல்லலை, எங்கள் வேலையும் கஷ்டம் தான் சொல்கிறேன். ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, 2-3 தீட்டுறாங்க அப்படின்ற பிம்பத்தை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இங்கே பாரு நிஜோ, எல்லாரோட வேலையிலையுமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதை தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ஹாய் ஷாலினி. ஹாய். பூஜா, இவங்க தான் விஷாலி, ரூமோட மேக்கப் ஆர்டிஸ்ட். பூஜா, இன்னொரு விஷயம் தெரியுமா? இவங்க சினி இண்டஸ்ட்ரியில நிறைய ஆக்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை தெரியுங்க, ஆல்ரெடி பார்த்துருக்கேன்.
ஹாய்ங்க. ஹலோ. விஷாலி, இவங்க பூஜா. இவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். என் கல்யாணத்துக்கு இவங்க தான் மேக்கப் போட்டாங்க. சூப்பரா போட்டாங்க, சான்ஸே இல்ல. ஓ அப்படியா? ஆமாம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, நார்மலாக மேக்கு க்ரைலான் அந்த மாதிரி தான். அப்படியா? என்னங்க சொல்கிறீங்க? இன்னும் அப்டேட் ஆகாத இருக்கீங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதை விட பெட்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னும் சேரட்லாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. இல்லைங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸே கரெக்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கோங்க, ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங் இது சூப்பராக இருக்கும். சீக்கிரம் அதெல்லாம் இன்னும் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இல்லைங்க, எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங் நான் இதுலேயே கொடுத்துருவேன். கிளம்பலாமா? டைம் ஆச்சு. ஓகேங்க, பாய். ஏய், எதுக்கு இவ்வளோ கோவமா பேசிட்டு வந்த? பின்னென்ன, நம்மகிட்டே சீனை போடுது. ஏன் அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் நமக்கு தெரியாதா? பேசுகிறா பேச்சு. அவன் வாங்குவா 1 லட்சம் 2 லட்சம். அந்த காசுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வாங்குற காசுக்கு அது கரெக்டாக இருக்குமா? இல்லை நம்ம அப்படியே கேட்டால் தூக்கி கொடுத்துருவாங்களா? ஓவராக பேசிகிட்டு இருக்கோம். கரெக்ட் தான், அவங்க மேலேயும் தப்பு தான். நான் அப்போவே யோசித்தேன், என்னடா அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. சரி விடு, இதுங்களாம் இப்படி தான். வா நம்ம வேலையை போய் பார்ப்போம். சரி. பூஜாக்கா, இந்தாங்கக்கா திங்ஸ். நான் வரேன்க்கா. சரிடா, பத்திரம். ஹரிஷ்னி, இங்க வா. சொல்லுங்கக்கா. என்னடி இது இவ்ளோ செக் பண்ணி கொடுத்துருக்க? அக்கா என்னக்கா சொல்றீங்க? நான் எதுவும் பண்ணலக்கா. நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே தான்க்கா இருக்கு. ஓ, அப்போ நான் இதை பண்ணி உன் கையில கொடுத்தனா? ஏண்டி, ஒரு திங்ஸ் உங்க கையில கொடுத்தா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும்ன்ற அறிவு இல்ல? ஏன்டி இப்படி சாவடிக்கிறீங்க எனக்குன்னே வந்து? அக்கா, நான் கிளீனா தான்க்கா எடுத்தேன், அப்படியே தான்க்கா இருக்கு. உன்னை நம்பி நான் கொடுத்தேன்ல, என்னதான் சொல்லணும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா இந்த எக்ஸ்டென்ஷனை? அது சரி, உன் பொருளா இருந்தா நீலாம் இப்படி பண்ணிருப்பியா? என் பொருள் தானே. அக்கா, இப்படி தேவையில்லாமலாம் பேசாதீங்கக்கா. சாதாரண எக்ஸ்டென்ஷனுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்கக்கா. ஆமாமா, எக்ஸ்டென்ஷன் தான். இதை பாக்குறல நீ? இதை பார்க்கும்போது எவ்வளவு சிக்கா இருக்குன்னு தெரியுதுல கண்ணு? இல்ல உன் முடி இப்படி பண்ணா சும்மா இருப்பியா? இல்ல உன் முடி இப்படி பண்ணா சும்மா இருப்பியான்னு கேக்குறேன். அக்கா, அக்கா இப்படிலாம் பண்ணாதீங்கக்கா. தலையில எல்லாம் கை வைக்காதீங்கக்கா. அப்புறம் நானும் உங்க மேல கை வைப்பேன்க்கா. தேவையில்லாம கை நீட்டி பேசிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்ல எனக்கு புரியல, என்ன கை நீட்டிலாம் பேசுற? அப்படிதான். ஹரிஷ்னி, தேவையில்லாம பண்ணிட்டு ஹரிஷ்னி. ஹரிஷ்னி, எக்ஸ்டென்ஷன் எந்திரி விடுறி. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரு, என் மேல நீ கை வச்சிருக்க. ஹரிஷ்னி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் மரியாதை நீ கெடுத்துக்காத. அக்கா, அக்கா நான் அப்படியே தான்க்கா வச்சேன். ஆமா, நீ அப்படியே தான் கொடுத்தல்ல? ஆமாங்கக்கா. சரி சரி, நான் தான் ஏதோ தேவையில்லாம சிக்காயிடுச்சுன்னு பழி போட்டேன்ல? ஆமா, ஏன்னா நான் தான் பைத்தியம்ல. சரி ஹரிஷ்னி, தேங்க்ஸ். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பாய். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்களால எப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு போக முடியுதோ? ச்சே, எவ்வளோ செக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. இதை நான் இப்போ திரும்பியும் காசு சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு இன்னும் எத்தனை மேக்கப் பவுடர்ஸ் பிடிக்கணுமோ நான். கடவுளே, பேலட் என்ன இதில் ஒன்று கூட இல்லை. ஹலோ. ஹலோ, சொல்லுமா. அம்மா, நான் மேக்கப் போடுறதுக்கு வந்திருந்தேன்ல, பூஜா பேசுகிறேன். சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு மேக்கப் போடும்போது ரூமில் என்னோட ஐஷேடோ பேலட் ஒன்று அங்கே விட்டுட்டேன். அது கொஞ்சம் இருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களா? இல்லையேம்மா, இங்கே எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, இங்கே இல்லையேம்மா. இல்லைம்மா, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் செக் பண்ணி பார்க்கும்போது பவுச்சில் ஒரு பேலட் கூட கிடைக்கல. ஆனால் இங்கே எதுவும் இல்லையேம்மா, எல்லாம் நீட்டாக இருக்கே. ஐயோ இல்லைம்மா, நான் கட்டில் மேலே தான்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே இருக்கும்மா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லைம்மா, இது ஃபங்க்ஷன் வீடு. ஐயோம்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேடி பாருங்கம்மா, ரொம்ப காஸ்ட்லிமா அந்த பேலட்டு. இல்லைம்மா, இது ஃபங்க்ஷன் வீடு. வந்தவங்க போகிறவங்க யாராச்சும் எடுத்துருப்பாங்கம்மா. உங்கள் பொருளை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். கொஞ்சம் இன்னொரு வாட்டி. சரி, ஹலோ அம்மா. இவ்வளோ காஸ்ட்லியான பேலட்டு திரும்ப இன்னொன்று வாங்கணுமா? நிஜம், அங்கே டிஷ்யூஸ் இருக்கான்னு பாரு.
இங்கே எதுவும் இல்லையா பூஜா? இல்லையா? மறந்துட்டேன் போலடா. சரி, பக்கத்தில் ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரியா? சரி, நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். ம். ம். மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாம். நல்லா போடுவியா? இது மேக்கப் நல்லா போடுவியா? ம், ஏதோ போடுவேன். ஓ, ஏதோ தான் போடுவியா? சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வரியா? ஏய், யாரா நீ? உனக்கு இப்போ என்ன வேணும்? சும்மா நடிக்காத. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆளு பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக தானே இருக்க. அப்படி வரியா? வாழலாம். ஏய், போடா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. டேய், என்ன? ஏய், போடன்றேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சாவடிச்சிருவேன். இன்னொரு வாட்டி மாட்டாமையா போயிடுவ. பரவா டார்லிங். நிஜோ, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்றாங்கறல்ல. நான் அப்புறமா சொல்கிறேன், நீ பாரு. சாரி. சாரியா? நீயா கேக்குற? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். சாரி. நான் கூட ரொம்ப நாள் ஆகும் நினைச்சேன். ஒரே நாளைக்கே சாரிலாம் கேக்குற. விளையாடாத பூஜா. நான் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ரொம்ப ஈஸி தான் நினச்சேன். நீ சொல்லும்போது கூட அதோட டெப்த் என்னால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது. ஒரு ஆம்பளை நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னதுக்கே அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல. வீட்டில் பொம்பளைங்களோட கஷ்டம் தெரியணும்னா அந்த வீட்டு ஆம்பளை அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும் போல். அப்போ தான் தெரியும் அவங்க வலி என்னன்னு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பூஜா. இப்போ சொல்கிறேன் பூஜா, நீ என்ன வேணால் பண்ணு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நான் உன் கூட நிற்கிறேன், உனக்கு சப்போர்ட்டா. நீ இப்படி மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ நான் என் கூட ஒன்று கூட்டு போயிருப்பேன். இப்போயும் ஒன்று கெட்டு போகல. உன் கூடவே வந்துடுறேன் உனக்கு அசிஸ்டண்டா. சம்பளம்லாம் பெருசாக வேணாம். 3 வேளை சோறு தங்க இடம் கொடுத்தா போதும். வந்துடுறேன். என்ன ஃபங்க்ஷனுக்கா? இல்லை, உன் வாழ்க்கை ஃபுல்லாக. அன்பே அன்பே உந்தன் கண்கள் பிடிக்குதே. ஐயோ ஐயோ காதல் காய்ச்சல் அடிக்குதே. அடியே